கேஜிஎஃப் லாட்டரி ஏஜென்சிக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நண்பர்களுக்கு வந்து போட்டு கேரளா பரிசு குழுக்களில் டிக்கெட் விற்காத டிக்கெட்டுக்கு ப்ரைஸ் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. அதற்குண்டான இந்த வீடியோ பதிவு தாங்க இந்த வீடியோ பதிவு. இன்னைக்கு வந்து போட்டு நம்ம இதை பற்றி ஃபுல் விழாவரமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நமது கேஜிஎஃப் லாட்டரி ஏஜென்சி எங்கே அமைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி டு பாலக்காடு ஹைவே ரோட்டில் கோபாலபுரத்தில் தாங்க அமைச்சிருக்குது. 24 மணி நேரமே நமது கேஜிஎஃப் லாட்டரி ஏஜென்சி எங்கும் பொள்ளாச்சியிலிருந்து 10 நிமிஷம் வந்துடலாம், பாலக்காட்டிலிருந்தும் 10 நிமிஷம் வந்துடலாங்க. எப்போ வந்தாலுமே நம்ம கடை 24 மணி நேரமே இயங்குங்க. எப்போ வந்தாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் எல்லா வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்கள். லட்சம் சம்பாரிச்சாலும் சரி, கோடிகள் சம்பாரிச்சாலும் சரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்ததுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? நமது நண்பர்களுக்கு வந்து மட்டும் டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, விற்காத டிக்கெட்ஸ் இப்போ வந்து மட்டும் 1,08,00,000 டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து மட்டும் 1,04,00,000 டிக்கெட் விற்றுருச்சு, ஒரு 4,00,000 டிக்கெட் விற்கல, அதுக்கு உண்டான பரிசுகள் கிடச்சா கவர்மெண்ட்டே வச்சுக்குமா அப்படிங்கிறத நிறைய நண்பர்களுக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக அது இல்லைங்க. நம்ம லாட்ரி கேரளா லாட்ரி பொறுத்தளவுக்கு இப்போ வந்து மட்டும் 1,08,00,000 டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா, 8,00,000 டிக்கெட் சேல் ஆயிடுச்சு. 1,00,000 டிக்கெட் அன்சோல்டு விற்கல. அன்சோல்டுன்னா விற்கப்படாத டிக்கெட்டுக்கு பேர் தான் அன்சோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 1 கோடி டிக்கெட் வந்து போட்டு விற்கல அப்படின்னு சொன்னால் அது கவர்மெண்ட்டு வந்து போட்டு அந்த 1 கோடி டிக்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து நின்னாலுமே அதை மறுபடியும் குலுக்குவாங்க, ஓகேங்களா? மறுபடியும் அந்த ரோல் சுத்த விட்டுருவாங்க. காரணம் என்ன, அந்த 8,00,000 டிக்கெட்டில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் குலுக்கி எடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த நம்பரில் குலுக்கி அதுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது மட்டும்தான் ப்ரைஸ் ஃபுல்லாக எல்லா ப்ரைஸுமே கொடுத்துருவாங்க. அந்த 1 கோடி டிக்கெட்டில் ப்ரைஸ் இல்லைன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தாங்க லாஸு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து போட்டு இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த 1 கோடி டிக்கெட் அன்சோல்டு விற்கப்படாமல் இருக்கிற டிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்துருச்சுனால் அந்த ரோல் மறுபடியும் சுத்தப்படும், ஓகேங்களா? மறுபடியும் சுத்தப்பட்டு இப்போ விற்ற டிக்கெட்டில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு மட்டும்தான் பரிசுகள் கொடுப்பாங்க. விற்காமல் இருக்கிற டிக்கெட்டுக்கு கண்டிப்பாக அதில் எந்த ப்ரைஸுமே கிடைக்காதுங்க. அது பூராமே அதில் நம்பர்ஸ் வந்தாலுமே ரீவைண்ட் மறுபடியும் சுத்தப்பட்டு இந்த 8,00,000 டிக்கெட் சேல் ஆகிருக்குதுன்னா அந்த சேலான டிக்கெட்ஸ் நம்பருக்கு மட்டும்தான் பரிசுகள் கிடைக்கும், ஓகேங்களா? மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலோ தகவல் இருந்ததுனாலோ கேரளா பரிசு குழுக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏஜென்சி நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம், அதன் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பரமசிவம். நன்றி, வணக்கம்.